நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மாயங்கள் நிறைந்த இந்த உலகத்துல எப்ப வேணாலும் எது வேணாலும் உண்மையும் மாயமாகலாம், பொய்யும் மாயமாகலாம். அந்த சமயத்துல கரெக்டா நம்ம இலக்கியோட நல்ல மனசுக்கு இலக்கியம் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அதை கெட்ட விஷயம் சொல்லிட்டு நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் பிரமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதை எப்படிடா நம்ம தவிர்த்து பொடி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மார்க்கமா சுத்தின்னு இருக்காங்க நம்ம இலக்கியா. சரி, இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம தலைவன் இளநீர் கடை இருக்கனால அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், இளநீர் கடை தைரியமா போடுறான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், இந்த அம்மா எங்கிட்ட உண்மைதான், இந்த அம்மா எங்கிட்ட பேசினாங்க, ஆனா அதை பத்தி எங்கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த மாதிரி அந்த இலக்கியன்ற வருவாங்க, அவங்களுக்கு எப்பவுமே குழந்தை நிக்காத மாதிரி நான் ஒரு பாய்சன் தரேன், இதை கலந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொன்னாங்க. எனக்கு மனசு கேட்கல, எனக்கு மனசு பக்குன்னு என்னால முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் அஞ்சலி அம்மா கிட்ட. ஆனா அந்த அஞ்சலி இருந்துன்னு இது மட்டும் பண்ணல, உன் பையன் இருக்கால அவனை அவ்வளவுதான் தீத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழி தெரியல எனக்கு. அந்த அம்மா வந்த உடனே அந்த அம்மா பாக்குற போது நான் இளநீர்ல கலக்காத இளநீர்ல கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த பக்கம் போயிட்டாங்க இலக்கியா. இந்த அஞ்சலி என்கிட்ட காசை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. எனக்கு வேற வழி இல்ல, காசை அந்த சமயத்துல மறுக்கவும் முடியாது. அப்படி மறுத்தா நான் உண்மையெல்லாம் சொல்றேன்னு நாங்க நினைச்சிட்டாங்க. உடனே அவங்கள போய் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் ஐயோ பயந்துட்டு ரொம்பவே நன்றிங்க, என் வாழ்க்கையை நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கையெழுத்து கும்பிட்டு போனாங்க. இதுதாங்க நடந்துச்சு, எல்லாமே அஞ்சலி தாங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை கை கட்டினா, என்னடா இப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னம்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு உடனே இப்படி பிளேட்டை மாத்திட்டு இருக்கிறீங்களாமா, யாருமோ நீங்க இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அஞ்சலிக்கு அப்பதான் புரியுது, சாம்பார் ஆப்பு நம்ம இலக்கிய ஆல்ரெடி சந்திச்சு இந்த பேசுறது ஏத்த மாதிரி அப்படியே சும்மா மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி சொல்லி போதும், அடுத்து எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இலக்கியாவை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அந்த இடத்துல வாக்குமூலம் கொடுத்ததும் அஞ்சலியை திருப்புறாங்க. உடனே நம்ம இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அஞ்சலி பிளிக்குன்னு முழிக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க, நான் ஒண்ணு நினைச்சோம் இது ஒண்ணு எனக்கு பைரவிக்கு இன்னும் மொக்கையாகுது அஞ்சலி. ஆனா உன்னை வச்சுன்னு தத்தி மாடு ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்ற, எது பண்ணாலும் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொண்டு விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் மருந்த, என்ன மேடம் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமக்கிறீங்க, அஞ்சலி அரெஸ்ட் பண்ணீங்க சாரி, அவ கூட்டாளி பைரவி மேடம்ங்கிறாங்களே அவங்களும் அரெஸ்ட் பண்றது இல்லையா, அவங்களும் அவங்க கூட்டு தானே, இல்ல கௌதம் அவங்களாம் வேணாம், அவங்க எதுக்கு, அவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தப்பு உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எல்லாரையும் குடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாட்டி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அஞ்சலி என்னன்னு நம்ம இலக்கிய விஷயத்தில் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் வாங்கிறாங்க. நம்ம இலக்கிய மன்னிச்சு விட்டுறாங்க. போனா போது மன்னிச்சு விட்டுற, போப்போ வயிற்றுல குழந்தை இருக்கிறதாலும் மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா வயிற்றுல குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தெரியும், இருந்தாலும் நான் மன்னிச்சு விடுறேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், என் மாமாவும் என் அத்தையும் தான், அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படக்கூடாது, அந்த வீட்டுல இருக்கிற யாரும் கஷ்டப்படக்கூடாது, கார்த்தி முக்கியமா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரே காரணத்துல நீ செஞ்ச தப்பு எல்லாம் மன்னிச்சு இந்த இடத்துல நின்று இருக்கேன். இல்லைன்னா மவளை இந்நேரத்துக்கு நான் சொடக்கு போடுற நேரத்துக்கு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே வச்சு அரடி சுவருதாசைய கிளப்புமா கிளியா அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கேறினே ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போடுறேன் அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு தருக.